ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். 37வது கதை, தேவன் காத்த சிறுவன் மோசே. பார்க்கலாமா? ஒரு காலத்தில் எகிப்து நாட்டின் இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க. அப்போது லேவி குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தைய அவங்க அம்மா 3 மாதம் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக மறைச்சி வச்சு வளர்த்தாங்க. ஏன்னா அங்கே தான் குழந்தைங்க பிறந்தா கொல்லணும்னு சொல்லி ராஜா உத்தரவு போட்டிருக்காருல்ல, அதனால் யாருக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் இனிமேல மறைக்க முடியாது அப்படின்னு அவள் என்ன பண்ணா, ஒரு சிறிய நாணர் பெட்டியை செஞ்சு அதில் பிசினும் கீழும் அப்படின்னு பூசி குழந்தைய மெதுவாக அதில் பெட்டியில் வச்சுட்டு நதியோரத்தில் அந்த பெட்டியை தண்ணியில் விட்டுட்டு ஒளிஞ்சிருந்து அந்த குழந்தையோட அம்மா அக்கா எல்லாரும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க. பெட்டி போகுது, குழந்தைய அழுதுகிட்டே இருக்கு தண்ணிக்குள்ளே போகும்போது. அந்த நேரத்தில் பார்வோன் ராஜாவோட மக நதியோரத்தில் குளிக்கிறதுக்காக வந்திருந்தா. குளிக்க வரையில் ஒரு பெட்டி தண்ணிக்குள்ளே மிதந்து வர்றதை பார்க்குறா. குழந்தை அழுகுற சத்தமும் கேட்குது. என்னடா இது, ஒரு பெட்டி வருது, அதோட சத்தம் கேட்குது அப்படின்னு அந்த பெட்டியை பிடிச்சி திறந்து உள்ளே பார்க்குறா. உள்ள குழந்தை இருக்கு. ஐயோ, இந்த குழந்தை யார் குழந்தை, இப்படி தண்ணியில் மிதந்து வருது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. அந்த குழந்தை மேலே அவளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த குழந்தைய பார்த்தோன்னே. அவளுக்கு என்ன செய்ய தெரியலை, யார்கிட்டையும் சொல்லாமல் சரின்னு சொல்லி அந்த குழந்தைய அக்காவை வர சொன்னான். அந்த ஓடி வந்து பார்க்குறான். இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு யாராவது ஒரு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று அந்த குழந்தையோட அம்மாவையே கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டிடுவான். இவங்க குழந்தைய வளர்ப்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, இந்த குழந்தைய நீங்கள் வளர்த்து பெருசானோடனே குழந்தைய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாக்கிட்டே குழந்தைய கொடுத்துருவா. அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், நான் பெற்ற குழந்தை என் கைக்கே வந்துருச்சு, இனிமேல் யாருக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக வளர்க்கலாம் அப்படி ரொம்ப சந்தோஷப்பட்டா. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழந்தை கொல்லணும்னு சொல்லி ராஜா அவ்வளோ கட்டளை போட்டிருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி தேவன் அந்த குழந்தைய எவ்வளோ அற்புதமாக பாதுகாத்துருக்காருல்ல. நாமளும் நம்ம குழந்தைங்களை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தா நம்ம குழந்தைங்களையும் தேவன் அற்புதமாக பாதுகாத்துக்குவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.